ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நாளாக நம்ம ஊரில் வந்து தொடர்ச்சியாக மழை வந்துகிட்ருக்கு. அதனால் வந்து நம்ம வெள்ளத்தோட ஃபுல்லாக தண்ணி முங்கிருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், பாதி தூரம் வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது, பாதி தூரம் தண்ணி இருக்குது. நம்ம ஊரில் 3 நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால பாதி காட்டில் வந்து தண்ணி முங்கிருச்சு. வெள்ளை செடியெல்லாம் பூரா தண்ணியில் முங்கிருச்சு, மழை தண்ணியில். அதனால் நம்ம காட்டிலையும் தண்ணி முங்கிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, பார்த்தா தெரியும். என் செல்லு வந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குன்னு பாருங்கள். பாதி தூரம் தண்ணி இருக்குது, பாதி தூரம் வந்து வெள்ளை செடி வந்து அப்படியே இருக்குது. நம்ம காடு வந்து தண்ணியில் முங்கியிருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே வந்து மாட்டுக்கு தீவனம் அறுத்துட்டு வந்துடலாம். நம்ம வெள்ளி தோட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த ஓடைக்குள்ளே இறங்கி அந்த சைடு போய் தான் பார்க்கணும். வாங்க இறங்கி பார்க்கலாம். நார சவுண்டு அதிகமாகவே இங்கே இருக்குது. பார்த்தா தெரியும், பாதி வெள்ளை தண்ணியில் முங்கிருக்குன்னு பார்த்து தெரியுங்களா. இது வந்து ஓடை ஓரத்தில் உள்ள செடியெல்லாம் பாதி முங்கிருச்சு. நீ நம்ம காடு எப்படி இருக்குன்றது உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி முங்கிருக்குண்டு. இன்னும் ஒரு நாளில் பெஞ்சுன்னா இந்த காடெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியில் முங்கிடும். இப்போ வந்து நம்ம காடு வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து பக்கத்தில் இருக்கிற காடு. தண்ணி வந்து அங்கே வந்து முங்கிருக்கு. நம்ம காட்டில் மேட்டில் இருக்கிறதுனால அவ்வளோ முங்கலை. ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து வெள்ளரிக்காய் வந்து ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க. இப்படி மழை வந்தால் நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இன்னும் 2 நாளைக்கு மழை வந்துச்சுன்னா நம்ம காடு ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் அப்படி முங்கிடும். பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. மழை பெஞ்சால் தான் நம்ம இங்கே இல்லைனாலும் வேறு சைடு போய் வந்து விவசாயம் பண்ண முடியும். மழை இல்லைன்னா எங்கேயுமே பண்ண முடியாது. மழை பெஞ்சால் தான் ஆடு மாடுக்கு எல்லாமே தண்ணி ஆசையும் இருக்கும், தீவனமும் ஆடு மாடுக்கு போட்டு மேய்ச்சல் காசும் கிடைக்கும். இன்னமும் வந்து நல்லா மழை பெஞ்சால் நமக்கு நல்லது தான். இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் போனால் கூட போயிட்டு போகுது. வேறு இடத்துல நம்ம வந்து வெள்ளரிக்காய் போட்டுட்டோம். இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியே காட்டுப்புறம் வந்து தண்ணியில் முங்கிடும். இருந்தாலும் இன்னும் மழை பெஞ்சது நமக்கு நல்லது தான். இன்னும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறதுன்ற அடுத்து முடிவு பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வெள்ளரி தோட்டம் போட்டிருக்காங்கன்ட்டு. அதை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முங்கிருச்சுன்னு பாருங்கள். என்னால் கேமராவை தூக்கி காமிக்க முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வெள்ளரி தோட்டத்துக்கு இன்னும் தண்ணி வேணுமா வேணாமா அப்படின்றத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தீவனம் அறுக்க போகிறோம். நம்ம இப்படியே தீவனத்தை அறுத்துட்டு மாடு தீவனத்தை அறுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். இது இந்த நெட்டு ஃபுல்லாக அறுக்கத்தான் வந்திருக்கேன். பார்த்தா தெரியும், ஈரந்தமாக தான் இருக்குது. எடுத்து போயிடலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.